அம்மா படிக்கிற ஸ்கூலில் தான் வந்து காவேரியும் வேலை செய்கிறா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிற இந்த அன்பரசு எப்படியாவது இந்த காவேரி இந்த வேலையிலேருந்து நம்ம தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கவும் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போய் ஃபஸ்ட்டு இந்த பிரின்சிபல் கரஸ்பாண்டெலாம் பார்த்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போகவும் செய்கிறாங்க. அங்கே போனோன்னு வந்துட்டு போய் பேசலான்ட்டு போகிறாரு. அப்போ கரெக்டாக வந்துட்டு விஜய் வந்து பொண்ணு அழைக்கிறதுக்காக வராங்க. என்ன சித்தப்பா கார் மாதிரி இங்கே வந்து நிற்கிது, பாப்பாவுக்கு இது அம்மாவுக்கு இது கூப்பிட வந்திருக்காரோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் உள்ளே வராரு. பார்த்தா பிரின்சிபல்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. எதுக்கு இவர் போய் பிரின்சிபல்கிட்ட இவ்வளோ தூரம் பேசணும், என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ மறைஞ்சு நின்று தான் எல்லாத்தையும் பார்க்கவும் செய்கிறாங்க. என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அன்பு பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பவும் செய்கிறாங்க. கிளம்பினதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு போய் நம்ம பிரின்சிபல்கிட்டே கேட்கலாமா, இல்லை என்ன பண்ணலாம், எப்படி தெரிஞ்சுக்கிறது, எதுக்காக வந்திருக்கிறாரு, எதுக்கு இவ்வளோ சீரியஸாக ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குது, என்ன விஷயம் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இங்கே விஜய் ஒரு பக்கம் யோசிக்கவும் செய்கிறாங்க. அப்போ வந்துட்டு அங்கே வெளியில் இருக்கிற அட்மின்ட்ட கேட்குறாங்க, இப்போ வந்துட்டு போனார்ல அவர் வந்து என்ன விஷயமா வந்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரிலங்க, ஏதோ ஸ்டாஃப் வந்துட்டு அந்த ஸ்டாஃப் இங்கே வேலை செய்யக்கூடாது, அதுக்கு பதிலாக வேறு பக்கம் நான் வேலை வாங்கி கொடுத்துருவேன், ஆனால் வந்து அவங்க இங்கே வேலையே செய்யக்கூடாது, தேவையில்லாமல் இங்கே இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலான்ட்டு வராரு, சொல்லலான்னு வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் தெரியும். ஆனால் யார் என்னங்கலாம் தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இங்கே வேலை செய்கிற ஒருத்தவங்களை வந்து அவர் தூக்கணும், என்னென்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய்க்கு செமையாக வந்து டென்ஷனாகவும் செய்யுது. அப்போ வந்துட்டு இதை பற்றி நம்ம வந்துட்டு தாத்தாட்ட கேட்டாலும் தாத்தா நம்மகிட்ட சொல்ல மாட்டார், கண்டிப்பாக நம்மளே இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. சரி ஓகே, இதுக்கு மேலே நம்மளுக்கு பொறுமையாக இருக்க வேண்டாம், பிரின்சிபல் மேம்கிட்டே போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் மேம் பார்க்க போகிறாரு. இதுக்கு முன்னாடி வந்தார்ல அவர் என் சித்தப்பா தான், அவர் என்ன விஷயமா அங்கே வந்துட்டு போனாருன்னு சொல்ல முடியுமாங்க மேடம், வெளியில் கேட்டதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டாஃப் வந்து வேலையிலேருந்து தூக்கணும்னு சொன்னார்னு சொன்னாங்க, எந்த ஸ்டாஃப்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் அது வந்து அப்படின்னு மேடம், என்ன மேடம் என் குழந்தைங்க தான் படிக்கிறாங்க, என்னுடைய சித்தப்பான்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கப்புறம் யோசிச்சு எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அது இங்கே புதுசாக ஒருத்தங்க ஸ்டாஃப் சேர்ந்துருக்காங்க, அவங்க பேர் கூட காவேரி, அவங்க வந்துட்டு உங்களுடைய பொண்ணுடைய கிளாஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னீங்க பேர் அப்படின்னு சொல்கிறப்ப காவேரின்னு சொல்கிறாங்க. இதை கட்டணும் விஜய்க்கு அப்படி ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகுது, ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கிறாரு. என்ன சார் அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இதை கட்டணும் வந்துட்டு உடனே ஃபோன்லேருந்து ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. இவங்க தான் அந்த காவேரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சார், என்ன சார் நீங்கள் கூட இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமா இவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் மேடம், உன்னுடைய ஒய்ஃப் மேடம், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவள் இறந்துட்டான்னு சொன்னாங்க என்கிட்ட, நான் ரொம்ப வந்து சிவியராக அடிபட்டு இருந்துச்சு, அதனால் எனக்கு கண்முழிச்சு பார்க்குறப்ப அவள் இறந்துட்டாங்கிற நியூஸ் மட்டும் தான் நான் கேள்விப்பட்டேன், ஆனால் இப்போ உயிரோடு இருக்கிறாங்கிற விஷயத்தை தெரிஞ்சோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா அவங்கள வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி, இல்லை அவங்களுடைய வீட்டு அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் மேடம் வந்துட்டு வீட்டு அட்ரஸை கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு அங்கே போய் பார்க்கலான்னு போய் பார்க்குறாங்க. சாரதா இருக்காங்க. சாரதா பார்த்தோன்னா அத்தை எப்படிங்க அத்தை இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாப்பிள்ளை நீங்கள் எப்படி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு நீங்கள் வந்துட்டு காவேரி இறந்துட்டா அப்படின்னு எதுக்கு போய் சொல்லணும், எதுக்கு போய் சொல்லி இப்படி வந்து மறைவாக வாழணும், எதுக்கு என் பொண்ணை கூட வந்து பார்க்க முடியல உங்களால், ஏன் எதுக்காக வந்துட்டு போய் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வரிசையாக இல்லை சரமாரியை கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சாரதா அழுதுட்டு, எனக்கு மட்டும் என் பொண்ணு இப்படி தனியாக வந்துட்டு பொண்ணையும் புருஷனையும் விட்டுட்டு தனியாக அவள் கஷ்டப்படணும்னு எனக்கு பார்க்கணுன்னு எனக்கு தலையில் தான் என்ன சொல்லுங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் என்னங்க மறுபடியும் யாராவது உங்களை எதாவது பண்ணாங்களா, நான் வந்து எனக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தப்போ யாராவது உங்களை பிளாக்மெயில் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. இல்லை மாப்பிள்ளை அது வந்து அப்படின்னு சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள், காவேரி இப்போ தான் அந்த ஸ்கூலில் வேலை செய்கிறாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு தான் இப்போ வந்திருக்கிறேன் நான், இனிமேல் காவேரி நான் தனியாக எங்கேயும் விட போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆரம்பத்துலேருந்து நடந்த விஷயம், ஆக்சிடென்ட் விஷயம், அதே போல் வந்துட்டு காவேரி பழசெல்லாம் மறந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து உண்மையாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைய விட்டுட்டு போக சொல்லி வீட்டில் சொன்னாங்க அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. இது யாரோட வேலையா, எங்கள் தாத்தாவோடைய வேலையா, இல்லை எல்லோரும் தான் சேர்ந்து தான் சொன்னாங்க, என்னப்பா பண்ண முடியும், உங்களுக்கு நீங்களும் வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தீங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலேயாவது வந்துட்டு என் பேத்தி நாங்கள் நல்லபடியாக நாங்கள் பார்த்துக்கணும்னு நினைக்கிறோன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அவ்வளோ தூரம் கேட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கங்கா கூட சொன்னா பாப்பா விட வேண்டாமா, அவள் காவேரிக்குன்னு நினைவு வரப்போ வந்து கேட்டானா என்னமோ சொல்ல முடியும் நல்லா கூட சொன்னான், ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன்ப்பா, மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க தயாராக இல்லை, நான் காவேரியை நான் வந்து பார்த்து அவளுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வச்சு நான் வீட்டுக்கு கூட்டி போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் வந்த விஷயம் பேசின விஷயம் இதெல்லாம் யாருக்கு எதுவும் தெரிய வேண்டாம், நான் வரேன் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னா வந்துட்டு காவேரி குட்டி அம்மாவை கூட்டிகிட்டும் போகிறாங்க. பொண்ணு வந்துட்டு தாத்தா கூட முகம் கொடுத்து கூட பேசாமல் இருக்காரு. ஏன்டா விஜய் ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி, நான்லாம் ஒரு மாதிரி இல்லை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்காமையே போகிறாங்க. அடுத்த வந்துட்டு இங்கே விஜயோடைய சித்தப்பா அன்பு வந்துட்டு ஏன் விஜய்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் மாப்பிள்ளை தெரில, ஸ்கூல்லேருந்து வந்தால் பிடிச்சா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இங்கே தாத்தா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, சாரதா அவங்கள பார்த்தேன், வந்து இந்த ஸ்கூலில் தான் வேலை செய்கிற 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, ஒருவேளை விஜய்க்கு இது காவேரியை பார்த்துருப்பானோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லையே, இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மகிட்ட பேசியிருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு விஜய் வந்துட்டு எப்படியா தாத்தா கிட்ட இதை பற்றி நம்ம பேசி ஆகணும், அதனால் வந்துட்டு அவள் காவேரி இங்கேருந்து மறுபடியும் வந்து ஸ்கூல் விட்டு கிளப்பணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து இப்படி போய் பார்த்துட்ருக்காரா அப்படிங்கிற மாதிரி இங்கே விஜயும் ஒரு பக்கம் கோவமாக யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இதுக்கு மேலே நம்ம சும்மா அமைதியாக இருக்கக்கூடாது, காவேரி இனிமேலாவது நம்மளோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நடுகால் நின்றுட்டு எல்லாரும் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு
போட்டு கூப்பிட்றாங்க. எல்லோரும் பதறி போய் வராங்க. எதுக்கு தாத்தா இப்படிலாம் பண்ணீங்க, எதுக்கு என்னையும் காவேரி பிரித்து வச்சிங்க, உயிரோடு இருக்கிறவளை எதுக்கு இறந்துட்டான்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அம்மாவை தூங்க வச்சுட்டு தான் வந்திருக்காரு. டே கொஞ்சம் அமைதியாக இருற, எதுக்கு இவ்வளோ சத்தம் போடுற, பாப்பா எதுவும் வந்துட போகிறா, அவள் தூங்கிட்டு தான் இருக்கிறா, அவள் வரமாட்டா, அவளும் பொண்ணும் அம்மா இல்லை அம்மா இல்லைன்னு கேட்குறப்பல என் மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும், நம்மளை விட்டு போயிட்டாலே இந்த சின்ன வயசுலன்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ தூரம் வேதனைப்பட்டிருப்பேன். எல்லாத்தையும் கூடவே இருந்தானே தாத்தா நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ கூட சரி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, இப்போ கூட நீங்கள் அப்படியா பார்த்துட்டிங்களா, எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி கூட நீங்கள் போய் ஆண்டியை பார்த்துட்டு அதே போல் வந்துட்டு காவேரியை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதை கூட நீங்கள் பண்ணலையே, மறுபடியும் பிரித்து வைக்கிறதுக்காக நான் காவேரியை பார்த்துக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த ஸ்கூல்லேருந்து வந்துட்டு அவளை வேலையை விட்டு தூக்குறதுக்காக போய் இவர் போய் பிரின்சிபல் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா விஜய், இப்போ உங்களுக்கு இன்னமும் அந்த அடுத்தவங்களை கெடுக்கிற புத்தி இன்னும் போகல சித்தப்பா. நான் கூட என்னமோ நினச்சேன், இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, கொஞ்சம் மெச்சூரிட்டியாக நடந்துக்கின்னு நினச்சேன், ஆனால் இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்து நீங்கள் சித்தி சொல்கிறாங்க, எனக்கு ஒரு விஜய் எல்லாம் உனக்காக தான் விஜய், அஜய் உன்னையும் நான் தனித்தனியாக பார்க்குறதே இல்லை, 2 பேருமே எனக்கு ஒரே மாதிரி தான், உனக்கு எந்த கெட்டதில் வந்துடக்கூடாது, கண்டிப்பாக காவேரி வந்தானா பின்னாடி அந்த பசுபதினால பிரச்சனை வரும், இப்போ 5 வருஷமாக தான் நீ கொஞ்சம் நிம்மதியாக இருக்க, பாப்பாவோட சந்தோஷமாக இருந்துட்டு இருக்க, அந்த நிம்மதியை கெடுக்க வேண்டாம் தான், வேறு எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த பசுபதி வந்தாலும் சரி, அதை நான் பார்த்துப்பேன், திரும்ப திரும்ப நான் அதே தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான், ஆனால் அதுக்காக வந்துட்டு இனிமேல் நான் காவேரி பிரிஞ்சிருக்க முடியாது, அத்தையை பார்த்து நான் பேசிட்டு தான் வந்திருக்கேன், நான் காவேரி போய் கையோடு கூட்டிகிட்டு தான் வரத்தான் போகிறேன், அம்மு காலையில் எந்திரிக்கிட்டோம் அவங்க அம்மாவுக்கு பார்க்குறேன்னு சொல்லி கூட்டி போய் காமிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் சொன்னால் கேளு விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா எனக்கு இந்த விஷயத்தில் உங்கள்கிட்ட ரொம்பவே எனக்கு மன சங்கடமாக தான் இருக்குது, நீங்கள் கூட இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு உங்கள் மேலே வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை விஜய், அது வந்து தாத்தா இதுக்கு மேலே மேற்கொண்டு இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் எதுவும் பேசாதீங்க, யாரும் இதை பற்றி எதுவும் சொல்லாதீங்க, இது என் வாழ்க்கை, நான் தான் முடிவு பண்ணோம், காவேரியோட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை விஜய் அப்படின்னு சொல்கிறப்போ விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு காவேரி வீட்டுக்கு போய் காவேரி முன்னாடி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பி போகிறாங்க. போகிறப்போ 8 மணி இருக்கும், போய் கதவை தட்டுறாங்க. யார் இன்னத்தில் வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்கவா, வம்சம் இருமா யாரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கதவை தட்டுறப்போ காவேரி போய் கதவை ஓப்பன் பண்ண போகிறாங்க. கதவை ஓப்பன் பண்ணோன்னே விஜய் பார்த்தோன்னே இவர் தான் நம்ம அடிக்கடி வந்து கனவுல பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ள ஒரு மாதிரி யோசனை ஞாபகத்தெல்லாம் வந்து போகுது. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க. யார் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. மாப்பிள்ளை நீங்களா, வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க. என்னம்மா மாப்பிள்ளைன்னு சொல்லி சொல்கிற, என்னம்மா எனக்கு இவர் தான் அடிக்கடி கனவுல வந்தார், நான் கூட சொன்னேன்ல, என்னம்மா இது என்னமோ பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பேர் என்ன விஜய்னு சொல்லி சொன்னோன்னே விஜய் பேர் என்னமோ ஒரு மாதிரி இருக்குமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி பேச அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க. எந்திரிக்கா வேறிங்கிறாங்க, எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அர்ஜென்ட்டாக தூக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னு வந்துட்டு டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு எதுக்கு இவங்களுக்கு பழசு தான் ஞாபகம் வந்தால் அவங்களுக்கே வந்தால் தான் உண்டு, நீங்களே எதுக்கும் கம்பல் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்க, ரொம்ப நாள் கழிச்சு அவன் வீட்டுக்காரனை பார்த்தோன்னே இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டேன்னு வந்துட்டு இங்கே இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுங்க, அவங்களுக்கு உயிருக்கே பாதிப்பு வந்துருங்க, ஏற்கனவே சொன்னது தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இப்போ விஜய் வந்துட்டு என்னங்க இவ்வளோ சிவியராக இருக்குது அவளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ ஆமாங்க மாப்பிள்ள, அதனால தான் எதுவுமே பல செலவுக்கிட்ட இன்ன வரைக்கும் நாங்கள் சொல்லாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி விடுங்க, கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லுவோம், மற்றபடி வந்து நான் கூட்டு போய் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன்னா என் கூடவே இருக்கிறப்போ அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள, அது வந்து சரிப்பட்டு வருமானு தெரில எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் என்னை பண்ண சொல்கிறீங்க, எனக்கு இனிமேல் இவ்வளோ ஒரு நிமிஷம் கூட விட்டுட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க விஜய் ஒரு பக்கம்.